வணக்கம். மதுரை டாபிக் ஆச்சுன்னா மணிதக்ஷன் கலிதாஸ். நடக்கின்ற பரபவ ஆண்டு வைகாசி மாதம் ஒரு மழை மாதம். என்னையா அது மழை மாதம்? 2 அமாவாசை ஒரே மாதத்தில் வருது. இந்த மாதங்களில் நம்ம சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்கணும். யஜ்யம், வேள்வி, தானம், தர்மம் இதெல்லாம் நிறைய பண்ணணும். ஏதாச்சும் ஜபம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் குருவோட ஆசீர்வாதத்தோட, குருவோட ஆலோசனை பேரில் நீங்கள் தாராளமாக இந்த மாதத்துக்கு உண்டான நாட்களை பயன்படுத்தி நீங்கள் மந்திர ஜபம் வாங்கிக்கலாம். இது ஏன் இப்படி மழை மாதம் வருது அப்படின்னா இங்கிலீஷில் லீப் வருடங்கள் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி தமிழில் லீப் வருடங்கள் இல்லை. ஸோ அதை கொண்டு வரதுக்காண்டி நம்மளோட முன்னோர்கள் அது குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மழை மாதம் வரும். அந்த மழை மாதம் எல்லா வருடமும் வராது, குறிப்பிட்ட வருடங்களுக்கு பின்னாடி தான் வரும். ஸோ அந்த மழை மாதத்தில் நம்ம 32 நாட்கள் வரும். ரெண்டாவது, இந்த மாதங்களில் நீங்கள் செய்கிற தான தர்மங்கள் ரெட்டிப்பாகும். நம்ம பித்ருக்களுக்கு காரியம் பண்ணலாம், அவங்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும். மோட்ச தீபம் போடலாம் இந்த மாதத்தில். புண்ணிய சேத்திரங்களுக்கு யாத்திரை போயிட்டு வரலாம். இதெல்லாம் செய்யலாம் நீங்கள் இந்தியாவுக்குள்ளே. ஏன்னா பிரதமர் இந்தியா விட்டுட்டு போகாதீங்க, வெளிநாட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்கிறாரு. அதனால் இங்கே உள்ளேயே போயிட்டு வாங்க. கல்யாணம் வச்சாச்சு, என்ன பண்ணுறது? அப்போ அது ஒன்றும் பண்ண முடியாது. மழை மாதத்தில் கல்யாணம் வச்சிட்டோம்னா அதை பண்ணித்தான் ஆகணும். மழை மாதம் இல்லாத நாட்கள் நம்மளால் வேறு மாதங்கள் கிடைக்கல, இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா அது கடவுளோட செயல். கடவுளை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் சுபகாரியங்களை நடத்தலாம். அதுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது. அதை நல்லா நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு கடவுளை சுபகாரியங்களுக்கு உண்டான முதலையும் கடைசிலையும் அவருக்கு நன்றி சொல்லி அந்த பிரார்த்தனையோடு நம்மளோட சுபகாரியங்களை நடத்துங்க. இது எல்லா நாளும் என்னால் விரதமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கடைசி 3 நாள் விரதமாக இருக்கலாம். இந்த அமாவாசை 2 அமாவாசை இருக்கனால 2 அமாவாசைக்கும் தர்ப்பணம் கொடுக்கணும், சிராந்தம் பண்ணணும். 2 அமாவாசைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது இந்த 31ஆம் வரக்கூடிய பௌர்ணமி மகா பெரியவா ஜனனம் செய்த அந்த நாளில் வருது. இந்த பௌர்ணமி வைகாசி அனுஷத்தில் வருது. ஸோ அந்த நாளும் நம்மளுக்கு ரொம்ப பொன்னான நாள். மகா பெரியவா அவர் நிறைய நம்மளுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. என்னோட மானசீக குரு மகா பெரியவா. ஸோ மகா பெரியவாவில் முன்னிட்டு இந்த மழை மாதத்தை நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணி எல்லா நன்மையும் எல்லாருக்கும் கிடைக்கணும். நாடு சுபிட்சமாக இருக்கணும், உலக மக்கள் நல்லபடியாக இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூன்னு நம்ம சனாதன தர்மத்தில் சொல்கிற மாதிரி நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சி எல்லாருக்கும் உண்டான பிரார்த்தனையை முன்வைப்போம். எல்லோரும் நல்லா இருப்போம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே கேட்க மாட்டேன், இந்த இடம் கேட்கணும்னு தோணுது, அதனால் கேட்குறேன். நன்றி, வணக்கம்.
ஜெய்ஹிந்த். நம்மளோட தொடர்களை பாருங்கள், லக்ஷ்மி தொடர் பாருங்கள். நன்றி.